விஷ்ணு பிரமா தலைச்சக்கரத்துகளை வச்சு வாயை ஊதுதான், 2 கொட்டையை தூக்கி பாழாக்குதான் ஆணும் பெண்ணும். போட்டா பேடா போட்டாரா, கணக்கு போட்டார். அரசியல்வாதி பலாயிரம் கோடி உள்ளவன் 2ஆம் நம்பர் பார்க்குற, இப்போ 2ஆம் நம்பர் பார்க்குறவன வாயவும் கொட்டையும் கட்டிட்டார். அவன் வாயும் கொட்டையும் மில்லு தொழிற்சாலை பூரா கம்பெனி நடத்துகிறவன வாயவும் கொட்டையும் கட்டிட்டார். ஏன்னா அந்த கொட்டையை தூக்கிட்டே உள்ளே போவான் மில்லு தொழிற்சாலையில், வாயை ஊதிக்கிட்டே போவான். சரியா, இத்தனை கோடி, அந்த கோடி இப்போ எல்லாம் முடங்கி போகும், எல்லா கம்பெனியும் நொறுங்கி போகும். இப்போ அநியமாக பூரா கம்பெனி நடத்துகிறவன் பூரா சென்னை, மெட்ராஸ், டெல்லி வரைக்கும் உலக நாடு பூரா வெளியே பற்றி விட்ருவான். இப்போ வாயவும் கொட்டையும் கட்டிட்டார். அவன் வீட்டுக்கு அவன் வாரிசை தள்ளி விடுவான், இல்லைன்னா அங்கங்கே கிடந்து பூரா காற்று புயல் நிலநடுக்கத்தில் சாவும். இதுதான் கணக்கு, புரியுதா? பூமியை பாழாக்க அந்த பாய்ப்பேகளா பூரா கவர்மெண்ட் வாழாக்க விவசாயம் பண்ணுறவன் பூரா விற்றுட்டு போய் என் புள்ள 10-50,000 சம்பளம் வாங்க தான், 1,00,000 சம்பளம் வாங்க தானே பூமியை அழிச்சிட்டு போய் கண்டார வலிமை பாழாக்கி வச்சுருக்கான். முட்டாப்பேல உணவுக்கு என்னடா அவனை சாப்பிடுதோ? இப்போ உணவும் கட்டிட்டார் இல்லைடா, மந்திரத்தால் வீசி கட்டிட்டார். இப்போ உணவு கிடைக்காது, தட்டுப்பாட்டில் வரும். தட்டுப்பாடு வரையில் யாரோட நினைப்பியா? கண்டார வலிமனை கடவுளை அப்பத்தாண்டா அந்த இதயத்தை திறந்து விடுவார். சாப்பாடு உணவு இல்லை, தண்ணி இல்லை, அந்த நேரம் வரையில் உன் இதயத்தை திறப்பார். புரியுதா? கடவுள் தான் திறக்க முடியும். அந்த இதயத்தை திறக்கையில் தான் கடவுளே சாப்பாடு உணவு, ஐயா பூமியில் உணவு, அந்த மாதிரி நாக்கை உள்ள வெளியே விட்டு இழுக்க விடுவார். அதுதான் நாக்க வாக்கு எல்லாமே வாய் வாக்கு எல்லாம் கொடுத்து நாசம் பண்ணுதானா பேப்பர் வச்சு. அப்போ 2 கால் எல்லா மானிட பிறவிய மந்திரத்தில் எலுமிச்சம்பழ கனியால் வீசி கட்டிட்டார். புரியுதாடா? மின்சாரத்தையும் கட்டிட்டாரா. விஷ்ணு பிரமா சிவன் 3 பேருமே நாங்கள் கணக்கு, இந்த கணக்கு மின்சாரத்தை கட்டிட்டார். அடுத்தாப்புல உன் வாயும் உன் வெதரையும் கட்டிட்டார். முக்கால் சத்தியம்.